வந்ததும் ஆண்டோனியோவும் பார்பராவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த பிரான்செஸ்கோ பாத்துறான். பார்த்த உடனே அவங்க 2 பேரையும் அங்கேயே சுட்டு சாகடிச்சிடறான். சாகடிச்சிட்டு கன்னை ஸ்டெஃபனோ கிட்ட கொடுத்து நீயும் அவங்கள சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நமக்கு பிரான்செஸ்கோவை காட்டுறாங்க. பிரான்செஸ்கோ என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்போ பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டெஃபனோ மெல்லி ஆல்ரெடி எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீ தான் அன்னைக்கு ராத்திரி நாட்டலீனாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்க. அந்த வீட்டுல வேற யாரும் இல்ல, செல்வனோ தான் இருந்திருக்கான். அவன் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் ஃபேமிலியில ஒருத்தன் தான் அவன். அது மட்டும் இல்லாம கொலைகள் நடந்த எல்லா டைம்லயும் உன்னை பத்தி விசாரிச்சு பார்த்தா நீ கொலைகள் நடந்த இடத்துலயோ இல்ல அதுக்கு பக்கத்துலயோ தான் இருந்திருக்க. நீ வேற ஏதோ இடத்துல இருந்தேன்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு சாட்சிகளே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரான்செஸ்கோ அமைதியாயிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் செல்வியா கிட்ட கேக்குறான். அப்ப செல்வியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சிகரெட் பாக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரான்செஸ்கோ அது எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இப்போ அது ஜஸ்ட் பேக்கேஜிங். அதுக்கப்புறம் அந்த சிகரெட் பாக்ஸை கசக்கிட்டு இப்போ அதை நீங்க பேக்கேஜிங்னு கூட சொல்ல முடியாதுன்னு சொல்றான். எவிடன்ஸும் அந்த மாதிரி தான். நமக்கு என்ன தெரிய வருதோ அதான் உண்மைன்னு நினைச்சுப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. அது ஜஸ்ட் எவிடன்ஸ் தான், ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரான்செஸ்கோவை ஜெயில போட்டுடுறாங்க. நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.